Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி guys, ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரெக்ஸ் பிடிக்கிறது பிளானிங் கேஸ், ஓகேங்களா? ஸோ அதாவது பேரகான் ரெக்ஸ் பிடிக்கிறது தான். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கொஞ்சம் சொதப்பதுனால மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்ஸை போயிட்டு பிடிக்க கிளம்பிடலாம், சரிங்களா? சரி கேஸ், அந்த ரெக்ஸ் எந்த இடத்துல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த இடத்துல ரெக்ஸ்னு ஒன்று போட்டு வந்தேன். ஸோ இந்த இடத்துல தான் அவன் இருப்பான். ஸோ இப்போ போய்ட்டு அவனை நாக் பண்ணி வச்சிடலாம். ஓ மை காட், வெளியே வந்துட்டானோ? இல்லை உள்ள ட்ராப்பில் தான் இருக்கான். ட்ராப்பில் இல்லையா? ஐயோ, ட்ராப்பில் இல்லை கேசவன் போச்சுறான். அப்படி ட்ராப்லேருந்து வெளியே வந்தான். அவனை நான் கடைசியாக ட்ராப்பில் தான் நான் மாட்ட வச்சுட்டு போனேன். ஓகே, இப்போ மறுபடியும் இந்த இடத்துக்கு போயிட்டு லூட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் நான் இப்போ அந்த இடத்துக்கு வரணும். எப்படி நான் ட்ராப்பில் கரெக்டாக மாட்ட வச்சுட்டு போனேன். பட் ஆனால் எப்படி அந்த ட்ராப்லேருந்து வெளியே வந்தானே எனக்கு தெரியல. ஓகே, ஸோ மறுபடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்ஸ் இருக்க ஏரியாவுக்கு போயிடணும். தராங்க இப்போ ட்ராப்பில் மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, ட்ராப்லேயே மாட்டலையே அவன் கடைசி வரைக்கும். எப்படா ட்ராப்பில் மாட்டாமல் போனேன்? சரி கேஸ், என்னை வந்து கடிக்கல, எப்படியோ உள்ளே வந்துட்டானான்னு போதும் அவன். சரி சரி, பார்த்தீங்கன்னா இவனை எப்படி அடிக்கணும்னா எதில் வேணா அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இதுதான் இருக்குது. ஸோ இதை வச்சு அவனை அடித்து மயக்க போட வைப்போம். என்னடா கிருன்னு சுற்றுறான் பாருங்க கிசவன். ஏய், ஐ திங்க் இது ஒன்றும் அவனுக்கு அவ்வளோ டேமேஜ் கொடுக்குற மாதிரி தெரியலையே. மெட்டல் ஏரோ தான் அதிகமாக டேமேஜ் கொடுக்குது. மெட்டல் ஏரோவிலே பிடிப்போம். அவனுக்கு டேமேஜ் விழுதான்னு தெரியல, கிருன்னு சுற்றுறான் பாருங்களா அவன். 1,00,000 டார்பர் ஏற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான், இவனை ஏற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் மட்டும் வெளியே வந்துட்டான். ஏன்னா தொலைச்சி எடுத்துருவான். நெக்ஸ்ட்டு யூனிகேபிள் வேறு செஞ்சு எடுத்துகிட்டு வரணுங்க. யூனிகேபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட எக்கையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வேணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா யூனிக் டேனை பிடிக்க முடியும். இவனை கில் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனோட அந்த பேராகனோட இது கிடைக்கும். பட் ஆனால் எனக்கு அது வேணாம். என்னடா ஓடுற? இவ்வளோ அடி வாங்கிட்டு ஓடுறியா நீனு? திரும்பிட மட்டும் போகிற. ஐயோ, ஓட்டாங்க பைத்தியாரன். இவ்வளோ வேகமாக ஓடுறான் பாருங்களா. ஏர் ஹவுஸ்லாம் வேஸ்ட் ஆகுதுடா. 29 ஏர் தான்டா இருக்கு. ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறமேட்டு தான் அவனை கஷ்டப்பட்டு நான் மேலே பிடிச்சின்னு வந்து போட்டேன். ஐயோ, ஓட்டாங்க அவன் எங்கேயோ. என்னடா போனான் அதுக்குள்ள? எங்கே போனான் அவன்? டக்குன்னு மறைஞ்சு போயிட்டான். நம்ம ஆர்மர்ஸ்லாம் போட்டுக்கிட்டு போய் தேடும். எப்படி அவன் மறைஞ்சான்? இதுவா? இல்லை, இது சூப்பர் நோவா. இது ஆல்ஃபா. ஐயோ, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு மாங்க நடிச்சு அவன் மறைஞ்சிட்டு இருக்காங்க. சில லெஜில் எங்கேயோ உள்ளகையில் போயிட்டானா? நமக்கு மட்டும் ஏன் இப்படி? இங்கே இருக்கான் பாருங்க. அதானா பார்த்தேன். தப்பிச்சு எங்கே ஓட பார்க்குறியா நீனு? ஓடிடுவியா? விட்டுருவோமா? இன்னும் ஒரு 2 அடி தான்டா. தேங்க்யூ. எங்கே ஓனாலும் விட மாட்டான் நான் உன்னை. என்னடா அடிக்கு ஒன்று கூட மேலே படல. படுதா பல்லையா? கரெக்டாக தானே எய்ம் பண்ணி அடிச்சுட்டு இருக்கேன். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சூப்பர் கேஸ். ஸோ இப்போ நம்ம போய்ட்டு கிபிள் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஐ திங்க் இந்த ட்ராப் ஏன் இப்போதைக்கு வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு தெரில. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண எல்லா மோடுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பில்லர் ட்ராப் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நான் வீட்டுக்கு போயிட்டு கிபிள் மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடும். ஒரே ஒரு கிபிள் கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிக் டைனோ. ஒரு ஆல்ரெடி செய்கிற மாதிரி தான் இருக்கா. வச்சு அதுக்கப்புறம் மற்ற கிபிளும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஒன்று தானே.
இவன் பேரகான் சோல் வென் யூ கில்ட். ஓகே, கிட்டத்தட்ட 100 குறைஞ்சிடுச்சா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குறைஞ்சிடும். நம்ம ஆள் பர்ஸ் தட்டி தீர்ந்து போயிட வேண்டியதான். இந்த சைடு ஒரு ரெக்ஸ் ஒன்று பார்த்தேன், ஆல்பா ரெக்ஸு. அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? என்கிட்ட 22 தான் ஏரோஸ் இருக்குது. முடியும் தான் நினைக்கிறேன். சரி இருங்க, அது ஃபஸ்ட்டு இது டைம் ஆகட்டும். ஸோ டைம் ஆகிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பா ரெக்ஸையும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆல்பா ரெக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ராப் தான் வைக்க போகிறேன். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஏதாவது ஒரு ட்ராப் வைப்போம். ஸோ பழைய கால முறைப்படி வந்து நம்ம எப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் போட்டு அந்த பாக்ஸ் ட்ராப் ஒன்றா வச்சு பார்க்கலாம். ஸோ அந்த ட்ராப்பு இந்த ட்ராப்போட பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் செய்யும். பாக்ஸ் ட்ராப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிசோர்ஸை கலெக்ட் பண்ணிவிடுவோமே. ஏன் அதுக்கு போடு கல் வச்சு அடிக்கிறதுல இதில் எவ்வளோண்டு கிடைக்குது? 6 மாறு. லைட்டிங் இருக்குசா? நாசமாக போச்சு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் அடிக்கணும், இல்லைனா பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மேலே எலக்ட்ரிக் ஷாக் விடுவான் அவன். வீணாக போனவன் இந்த ட்ராப்பில் அவனும் மாட்ட மாட்டான். இவனுக்குன்னு புது ட்ராப்பு தான் இங்கே தான் ரெடி பண்ணணும். ஓகே, நம்ம ட்ராப் ரெடி பண்ணுவோம். சிம்பிள் ட்ராப்பு தான், பழைய கால ட்ராப்பு. ஸோ இந்த ட்ராப் மாட ஒர்க் அவுட் ஆகணும்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இப்படி ஏறி இப்படி குதிச்சு நம்ம வெளியே போயிடணும். ரெக்ஸ் உள்ளே மாட்டோம். இது பழைய ட்ராப் தான், இந்த ட்ராப் ஒர்க் செய்யணும்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கேயே கட்டிருக்கலாம் போல கைஸ், ரொம்ப தூரம் தள்ளி கட்டிட்டேன். வாடா டே, சண்டைக்கு வாடா. வா சண்டைக்கு வா. நல்ல டேமேஜ், 1000 டேமேஜ் விழுந்துருச்சா? ஏய் டி 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 சண்டைக்கு வாடா. வா சண்டைக்கு வா, சண்டைக்கு வா. வரானா? வரான் வரான் வரான், பொறுமையாக வரான். வா பார்ப்போம். எப்படி எப்படி பார்க்குறான் பாருங்களா. வாடா டேய், சண்டைக்கு வாடா டேய். ஐயோ, இவன் வேற கண்டு மணிங்க சுற்றுறானே. போச்சு. இதை எதிர்பார்க்கவே இல்லை, எப்படி ஒரு அடி விழுன்ட்டு. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அடி விழுது. ரெக்ஸ் இங்கே வாடாடி 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 வாடாடி. என் உடம்பு தானே? பழைய உடம்பு புது உடம்பா? பழைய உடம்பு. ஓடியா 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 ஓடியா. இந்த இடத்துல பிளட் வேவ் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். போச்சு. என் பழைய உடம்பா சாப்பிட்றவா? ஆட்டிக்கிச்சின்னு நினைக்கிறேன். மாட்டலன்னா ரொம்ப கஷ்டம். சின்னதாக கட்டிட்டேன்னு அர்த்தம். அப்போ நாசமாக போச்சு. ரொம்ப சின்னதாக கட்டிட்டேன். எனக்கு அது பெருசாக தெரியுது, அது கால் சைஸு அது ரொம்ப குட்டியாக தெரியுது. ஓகே, என் லூட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். எதுக்கு மாட்டுக்கிச்சு தான் நினைக்கிறேன். சூப்பர் கைஸ். மாட்டுக்கிச்சா மாட்டலையான்னு தெரியல. அது கால் சைஸ் தான், அந்த இதுவே இருக்கு. மாட்டிக்கிச்சு. பரவாயில்ல, சிம்பிள் ட்ராப்பாக இருந்தாலும் அழகாக ஒர்க் ஆகுது. முடிஞ்சு போச்சு. எல்லாம் பழைய காலத்து ட்ராப் இந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ அதே ட்ராப்பு இதுக்கெல்லாம் ஒர்க் ஆகுது. என்ன கேபிள் இது? எலமெண்டலாம். ஒரே ஒரு கேபிள் இருக்குது, எலமெண்டல். ஓகே, நம்ம ஒரு ஆல்பா ரெக்ஸை பிடிக்க போகிறோங்க. லாஸ்ட் வீடியோவில் ஒரு கார் ஆல்ஃபா ஒன்று பிடிச்சிருப்பான். அதை பெருசாக நான் டெஸ்ட்டே பண்ணி பார்க்கல. ஸோ இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபென்டெயரோ என்னமோ ஒன்று பிடிச்சிருப்பேன் விண்டில். ஸோ அதோட பவரையும் நான் செக் பண்ணி பார்க்கணும். அது சூப்பராக இருக்கும் ஃபென்டெயரு. ஸோ வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன், ஆஃப்லைனில் காட்டும் போது இதுக்கெல்லாம் வேறு மாதிரி. இது சூப்பரு. டீரெக்ஸ் டேம் ஆகிட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஆல்ஃபா டீரெக்ஸை பிடிச்சிருக்கோம். சூப்பர். 1,00,000 ஹெல்த்து. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ் ஃபைட்டுக்கு யூஸ் ஆகும். ஒமேகா இவன் மேலே ட்ரை பண்ணி பார்ப்பான். இவன் என்ன மாதிரி அட்டாக் போடுறான்னு தெரில. காலி பண்ணும்.
16,000 டேமேஜ் போடு வேற லெவலு. விடாத விடாத போட்டு தள்ளவன செத்து போடாட்ட. ஏதோ எனக்கு கண்ணில் காயிருக்கு. ஐயோ போச்சு. இது ஒன்று கண்ணில் காய்ச்சல அந்த பீகான் மாதிரி ஏதோ ஒன்று கண்ணில் காய்ச்சி. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியும் போயிட்டு வருவோம். பக்கத்தில் தான் டெத்தாக இருக்கேன். க்ளவுஸு, அதுக்கப்புறம் ஒமேகா சோல். ஏய் இந்த க்ளவுஸ் வேற லெவல் கைஸ். இது போடு. ஏய் சே, மறுபடியும் இவன் உடம்புல எல்லாத்தையும் மாட்டி விட்டோம் பாருங்க. எனக்கு க்ளவுஸுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்கானான்னு தெரியல. ஓகே, நான் இந்த ஃபென்ட்ரீர் வேற லெவலு. ஆக்சுவலி ஃபென்ட்ரீரா உல்ஃபான்னு தெரியல. உல்ஃபு இல்லை பெருசாக இருக்குது. ஆல்ஃபா உல்ஃப். ஓகே வேலை முடிஞ்சுதா? அந்த சைடு சம்பவம் பண்ணி முடிச்சாச்சா? நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா டைனஸ் தான் எனக்கு பிடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி நான் பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரகான் பிடிச்சேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஆல்ஃபாலே தான் ஒன்று பிடிச்சேன். வேறு ஏதாச்சும் கிடைக்குதான் தேடுங்க. ஏவுமையா செத்துப்போ செத்துப்போ செத்துப்போ. ஓடாத ஓடாத ஓடாத. ஐயோ ஸ்லோ பண்ணி விட்டு போயிட்டாங்க. ஓடாதடா ஓடாத ஓடாத. செத்து போயிட்டான். கில் பண்ணுற மாதிரி வேறு ஏதாச்சும் இருக்கா? ஸ்டெகோஸ் இருக்குது. ஸ்டெகோலாம் எல்லாம் இன்கேம் ஸ்டெகோன்னு நினைக்கிறேன். ரெட்ஸ் ஏன் நிறைய இருக்கு. மேலே ஒரு ரெட்ஸ் இருக்குது. அல்டிமேட். ஓ சூப்பர். சைரன் எவனோ பிரச்சனை பண்ணிட்டாங்க. எவனோ பிரச்சனை பண்ணுறான். போச்சு 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 போச்சு. என் பின்னாடி யார் இதெல்லாம்? ஏய் ஹைனாஸா? யார் மேலடா கை வைக்கிறீங்க? ஹைனாஸ் இதோ இறங்கடா வரேன். செத்து போயிடலாம். கும்பலாக சாவு. ஆப்டர்ஸ் அதையும் விட மாட்டேன், எல்லாரையும் காலி பண்ணுவேன். செத்துப்போ. ஒரே இதில் எவ்வளோ பெரிய கில் பண்ணியிருக்குங்க. இந்த கேலிமஸ் பார்த்தோன்னா இன்கேம் கேலிமஸ் ஒரே கில்லு தான் அதுக்கெலாம். செத்துப்போ. ஓடு. விண்டோ அட்டாக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே 16,000 இருக்குது. அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா விண்டோ அட்டாக்கும் சரி நம்ம நார்மல் அட்டாக்கும் அடுத்தடுத்து ஒரே டைமில் போகணும்னு நினைக்கிறேன். சூப்பர் வேற லெவலு. ஏ ஃபெராக்ஸு செத்து போச்சு. எவனோ கடிக்கிறான். ஐயோ ஐயோ ஐயோ. ஓடிடுறா ஓடிடுறா. ஏ ஓடிடுறா. வீணா போனவங்க எவனோ வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி விட்டான். செத்துப்போ செத்துப்போ செத்துப்போ. தைரானாங்க. ஓகே வேணாம், நம்மள்ட்ட அதை விட பவர்ஃபுல்லான ரெக்ஸ்லாம் இருக்குது. சூப்பர் நோவா வச்சு என்ன பண்ணுறது? எத்தனை ரெக்ஸு? அல்டிமேட் காமாரே. நம்ம சீக்கிரமாக அல்டிமேட் லெவலுக்கு போகணும் கைஸ். அல்டிமேட் லெவலுக்கு போயிட்டோன்னா ஓரளவுக்கு பவர்ஃபுல் டைனோஸ்லாம் பிடிக்கலாம் நம்ம. இங்கே பாருங்க ஏதோ வித்தியாசமான ட்ரைக்கு. ஓ மை காட், ஆன் பண்ணிட்டான். அது கிட்ட வந்த பிறகு தான்டா இந்த சம்பவம்லாம் நடக்கணும். இதோட இருப்பானா செத்துருவானான்னு தெரில. பிடிக்கிறதுக்குள்ள அவங்க கூட தான் சண்டை போடுறான்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ட்ரைக்கு? நல்லா இருக்கு. எப்படி இருக்கான் பாருங்களா. சிவா அந்த இது கொடுக்குமே, அந்த பிளாக் பெல் கொடுக்குமே, அந்த பூச்சி, அந்த பூச்சியும் அப்படியே ட்ரைக்கும் சேர்ந்த கலவை. ஓகே நைஸு, ட்ரை பண்ணுவோம். தெரிஞ்சு இது சேஃப்டியான இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மேலேருந்து அடிச்சு பிடிப்போம்.
போட்டு ஈஸியாக டாப்பர் ஏறிடும்னு நினைக்கிறேன். என்ன ஒன்று இப்போ இதுக்கு நான் கிபிள் செய்யணும். மயங்கிடுச்சு. ஆனால் என்கிட்ட ப்ரைம் சம்மனர் இருக்குமான்னு தெரியலையே. சம்மனர் என்கிட்ட ஆல்ஃபா வரைக்கும் இருக்கும். ஆனால் ப்ரைமுக்கு சம்மனர் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைம் க்ளோனர் ஒன்று இருக்குது. ஸோ ஃபீமேல் தான். ஓகே, நம்ம இதை பிடிப்போம். ஸோ இதை பிடிச்சிட்டு நம்ம முட்டை போட வச்சோன்னு வச்சுங்களேன், நம்மளால் அதை பிடிக்க முடியும். ரொம்ப இருட்டாயிடுச்சோ, பார்த்துக்கலாம். இது டீல்னு லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெத்வம் முடிஞ்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி எதாவது வந்துட போகுது. கரெக்டாக தலையை மட்டும் கொளுத்தி விட்ருவானுங்க அவனுங்க. ஓகே, வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 800-700 மீட்ரு. பரவாயில்ல, இந்த இடத்துல பெருசாக எதுவும் இருக்காது. சேஃப்டியான இடம் மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். சொல்லி வாயமுள்ள சேஃப்டியான இடம் மாதிரிலாம் தெரில. இது கூட கீழே 2 மேண்டிஸ் இருக்கு. அதான் பிரச்சனை பண்ணோம். இதுதான் இப்போ நம்ம பிடிக்கணுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது க்ளோனரு. கீழே மேண்டிஸ் இல்லை, இவனுக்கு தான் இருக்கானுங்களா? ஸோ இவனுக்கு ஒன்றும் பெருசு இல்லை, முடிச்சிடலாம். ஒன்று அவுட்டு. ஓகே கேஸ், ஸோ இவனை தான் இப்போ நம்ம பிடிக்கணும். இது என்னது இது? சூப்பர். போச்சுரா. அல்டிமேட் ரேண்டம் வல்ச்சர். கரெக்டாக இந்த இடம் தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம். ஐயோ, எங்கே போச்சுன்னு தெரியலையே. ப்ரைம் சம்மனர் இது வரைக்கும் பாருங்க. இதுதான் வேணும் நம்மளுக்கு. நான் ஏதோ அடித்தேன், ஏதோ ஒன்று மாட்டிச்சு. போச்சு. அவ்வளோதான், மயங்க அடிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் போயிட்டு எடுத்துகிட்டு வரணும். சூப்பர் கேஸ், டீம் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது வல்ச்சரில் பறந்து பொறுத்து. இதோட சம்மனிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இவன் க்ளோன் பண்ணுறவன்ல. சே ரேண்டம் நினச்சிக்கிட்டேன் நான். ஓகே, இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இவனை முட்டைக்கு வச்சு விட்டு வந்துடும். ஓகே, வல்ச்சரும் உள்ளே போயிடுச்சு. அது முட்டை போடணும். அல்டிமேட் சமனாக இருக்குது. ஐயோ, வெஜிடபிள் கேக் வேணும். குக்குடு செரி மீட் வேறு வேணுமா? சரி விடுங்க, அதை அப்போ டீலில் விட்டுடலாம். நம்மளுக்கு கேக் செய்யறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. செரி மீட் வேறு நான் இன்னும் ரெடி பண்ணல, அதெல்லாம் ரெடி பண்ணோம். சரி ஓகே, அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாங்க. போனால் வரான். ஐயோ நாக் பேக் தானடா இவன். உல்ஃப் என்ன பண்றான்னு தெரியலையே. உல்ஃப் நேரம் போட்டு தள்ளி இருப்பான்னு பார்த்தா கண்ணை கொத்தி வச்சிட்டான். அவ்வளோ பெரிய அப்பா டக்கறான்னு கொஞ்ச நேரத்தில் நம்ம கதிகாலங்க வச்சுட்டோம். சரி கேஸ், ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன்.
இன்னைக்கு ஆல்ஃபா பிடிக்கணும்னு நினச்சோம், ஆனால் அதை விட்டுட்டு இன்னைக்கு நிறைய வேலைகள் பார்த்தாச்சு. ஸோ இது போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் நம்ம வந்து ஆல்ஃபா பிடிச்சிக்கலாம். ஓகேவா? சரி கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.